ஓர் எண்ணுடன் 12ஐ கூட்டினால் அது 115% மாறுகிறது எனில் அந்த எண்ணை காண்க. A 100, B 70, C 80, D 60. ஃபஸ்ட்டு இந்த கணக்கான சமன்பாடை டிசைன் பண்ணுவோம். அந்த எண் என்னன்னு தெரியாது, ஆனால் அந்த எண்ணோட 12 கூட்டினா 115% மாறுகிறது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 115% இல்லை, அப்போ எக்ஸ் பெருக்கல் 115/100 அப்படின்னு சமன்பாடு டிசைன் பண்ணிக்கங்க. எக்ஸ் பெருக்கல் 115/100 ஈக்குவலுக்கு முன்னாடி வரப்போ மைனஸாக மாறும், ஈக்குவல் 0 அப்படின்னு சமன்பாடு கிடைச்சிரும். இப்போ 115/100 அடிச்சிருங்க. 20 5 100, 23 5 115 அப்படின்னு கிடைக்கும். இப்போ எக்ஸ் ரெண்டு இடத்துல இருக்குது. எக்ஸை ஒரே எக்ஸாக மாத்திரம் தான் அந்த எண் என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஒரு பக்கமாக கொண்டு வாங்க. எக்ஸ் மைனஸ் 23/20 ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். இப்போ பகுதி 20 ஒன்றாக்கணும். அப்போ 20 மேலே பெருக்குங்க. 20x மைனஸ் 23x/20. இந்த ப்ளஸ் 12 ஈக்குவலுக்கு அந்த போகிறப்ப மைனஸ் 12 மாறும். மைனஸ் 23xல் 20x போயிட்டுனா மைனஸ் 3x மட்டும் இருக்கும். அப்புறம் இந்த வகுத்தில் உள்ள 20 அந்த பெருக்கல்ல போகிறப்ப 12 × 20 240ன்னு கிடைக்கும். மைனஸ் 3x ஈக்குவல் டு மைனஸ் 240 அப்படின்னு இருக்கும். எக்ஸுக்கு பக்கத்தில் உள்ள 3 ஈக்குவலுக்கு அந்த போகிறப்ப வகுத்தலில் போகும். அப்போ 1 3 3 8 3 24 அந்த 0 அப்படியே போட்டுருவீங்க. அப்போ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 18 இருக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 80 தான் இந்த கணக்கான ஆன்சர். 100 லிட்டர் பாலின் 8% என்பது 80 லிட்டர் பாலின் எத்தனை சதவீதத்திற்கு சமமாக இருக்கும்? A 10, B 15, C 8, D 16. இந்த கணக்கு எப்படி சாம்பாடு டிசைன் பண்ணலான்னு பாருங்கள். 100 லிட்டர் பாலின் 8%, அப்போ 100 பெருக்கல் 8/100 அப்படின்னு எழுதலாம். 80 லிட்டர் பாலின் எத்தனை சதவீதத்திற்கு சமமாக இருக்கும்? அப்போ ஈக்குவல் டு 80 பெருக்கல் எத்தனை சதவீதம்னு தெரில, அப்போ x/100 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நம்மளுக்கு எக்ஸ் தான் தேவை. அப்போ 80 பெருக்கல்ல இருக்குது, 100 வகுத்தலில் இருக்குது. அப்போ 80 பெருக்கல்ல இருக்கிறது ஈக்குவலுக்கு அந்த பரப்ப வகுத்தலில் வரும். வகுத்தலில் உள்ள 100 ஈக்குவலுக்கு அந்த பரப்ப பெருக்கல்ல மாறும். அப்போ 100/80ன்னு எழுதிக்கலாம். 00க்கு 00 அடிப்பட்டுரும், 100 100 அடிப்பட்டுரும். இந்த 80ல் உள்ள ஒரு 0க்கு 100ல் உள்ள ஒரு 0 அடிப்பட்டுரும். 8 8 அடிச்சிடலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10%. அப்போ 80 லிட்டர் பாலின் 10%க்கு அது சமமாக இருக்கும். ஒய்யின் எக்ஸ் சதவீதத்திற்கும் எக்ஸின் ஒய் சதவீதத்திற்கும் இடையே விகித பின்னத்தின் மதிப்பு காண்க. A 1/xy, B xy, C x/y, D 1. ஒரு குரூப் 4 கொஸ்டின் இது. இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒய்யின் எக்ஸ் சதவீதத்திற்கும் அப்போ ஒய் பெருக்கல் x/100 அப்படின்னு எழுதலாம். எஸ்ட்டு எக்ஸின் ஒய் சதவீதத்திற்கும் அப்போ எக்ஸ் பெருக்கல் y/100 அப்படின்னு எழுதலாம். இதே உள்ள விகிதம் தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஈஸ்ட் போட்டிருக்கோம். ஈஸ்ட் போட்டிருந்தோம்னா, அதாவது விகிதம் போட்டிருந்தா அதை வகுத்தல் எழுதலாம். அப்போ yx/100 வகுத்தல் xy/100 அப்படின்னு அதை மாற்றி எழுதிக்கலாம். வகுத்தலில் பின்னமாக இருக்குது அப்படின்னா அது பெருக்கல்ல மாத்திரப்ப தலைகீழியாக மாறும். அப்போ yx/100 பெருக்கல் 100/xy. அப்போ 100க்கு 100 அடிபட்டுரும். yxக்கும் xyக்கும் அடிபட்டுரும். மிச்சம் 1 தான் இருக்கும். ஒய்யின் எக்ஸ் சதவீதத்திற்கும் எக்ஸின் ஒய் சதவீதத்திற்கும் இடையே விகித பின்னத்தின் மதிப்பு 1 தான் இதுக்கு ஆன்சர். சதவீத கணக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க போகிற இந்த மாடலை இனிமேல் நீங்கள் தேர்வில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஆன்சர் எழுதிட்டு வாங்க. இந்த கணக்கை நீங்கள் போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு எண்ணின் 50% இருந்து 50ஐ கழித்தால் 50 கிடைக்கும் எனில் அந்த எண் யாது? 200 இதுக்கு ஆன்சர். ஒரு எண்ணின் 60% இருந்து 60ஐ கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண் யாது? இதுக்கும் 200 தான் ஆன்சர். இந்த கீழே கொடுத்துருக்க வேல்யூ எல்லாத்தையும் பாருங்களேன். ஒரு எண்ணின் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த எண்ணை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. 3 நம்பரும் ஒரே நம்பராக இருக்கும். 40%ஐ 40ஆல் கழிக்க 40 கிடைக்கும். ஒரு எண்ணின் 70%ஐ 70ஆல் கழிக்க 70 கிடைக்கும். ஒரு எண்ணின் 90%ஐ 90ஆல் கழிக்க 90 கிடைக்கும். இப்படி எந்த ஒரு நம்பரை 3 வாட்டி கொடுத்து அந்த சதவீதத்தால் அதே நம்பரை கழித்தா அதே நம்பர் கிடைக்கும் இப்படின்னு கணக்கு வந்ததுன்னா அதுக்கு ஆன்சர் 200 தான். கண்ணை மூடிட்டு போட்டு வந்துருங்க. அதுவே ஒரு எண்ணின் 30%ல் 30ஐ கழிக்க 0 கிடைக்கிறது. அல்லது ஒரு எண்ணின் 25%ல் 25ஐ கழிக்க 0 கிடைக்கிறது. இல்லைன்னா ஒரு எண்ணின் 50%ல் 50ஐ கழிக்க 0 கிடைக்கிறது அப்படின்ட்டு வேல்யூ ஃபுல்லாக 0 கிடைச்சதுன்னா அதுக்கு ஆன்சர் 100 தான். அந்த எண் 100 தான். இதையும் கண்ணை மூடிட்டு நீங்கள் அடிச்சுட்டு வந்துடலாம். இதே மாடலில் இன்னும் 2 சம் மட்டும் பார்ப்போம். ஒரு எண்ணின் 50%ல் இருந்து 50ஐ கூட்டினால், ஏற்கனவே நம்ம பார்த்த கணக்கு எல்லாமே கழித்தால்னு பார்த்தோம். கூட்டினால்ன்றதுக்கு 2 சம் மட்டும் பார்ப்போம். ஒரு எண்ணின் 50%ல் இருந்து 50ஐ கூட்டினால் அதே எண் கிடைக்கும். இங்கே வந்து 50 கிடைக்கும்னு கொடுக்கல, அதே எண்ணே கிடச்சிருது. அப்போ அந்த எண் யாதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் 100. இதையும் நீங்கள் மைண்டில் ஏற்றிங்க, அப்படியே போட்டு வந்துடலாம். ஒரு எண்ணின் 75%ல் இருந்து 75ஐ கூட்டினால் அதே எண் கிடைக்கும் எனில் அந்த எண் யாது? இதுக்கு ஆன்சர் 300. இதையும் மைண்டில் ஏற்றிங்க,
ஆன்சரை டைரெக்டாக நீங்கள் போட்டு வந்துடலாம், கணக்கு போட்டு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. என்னென்னா 300ல் 75% எவ்வளவு? 225. 225ஓட 75 கூட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 300 கிடைக்கும். இவ்வளோ தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு எண்ணின் ஒரே நம்பரை கொடுத்து அந்த சதவீதத்தோட அதே நம்பரை கூட்டுனா அதே எண் கிடைக்கும் அப்படின்ற மாடலில் இந்த 2 சம் தான் எனக்கு தெரியுது. உங்களுக்கு வேறு எதுவும் சம் தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கட்டிலின் விலை ரூபாய் 15,000 20,000 அதிகரிக்கிறது எனில் அதிகரிப்பு சதவீதம் என்ன அப்படின்னு கேள்விக்கிட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு எவ்வளோ அதிகரிச்சிருன்னு பார்ப்போம். 20,000 வந்துட்டு எவ்வளோ இருக்க வேண்டியது? 15,000. அப்போ 20,000 மைனஸ் 15,000 5,000 ரூபா அதிகரிச்சிருச்சு. அப்போ 15,000ல் 5,000 எத்தனை சதவீதம்னு பார்க்கணும். 5,000 வகுத்தல் 15,000 பெருக்கல் 100. 00க்கு 00 அடிச்சிடலாம். இதில் ஒரு 0 இருக்கா, இது 0வையும் அந்த 0வையும் அடிச்சிடலாம். 3 15 100 500. 100/3 நம்ம வகுத்தோம்னா 33.33% அப்படின்னு வரும். இதுதான் இதுக்கு ஆன்சர். ஒரு எண்ணின் 40%ல் 10% என்பது 10 எண்ணில் அந்த எண்ணை காண்க. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் அந்த எண் என்னன்னு தெரில. அந்த எண்ணோட 40%ல் 10% தான் 10. அப்படின்னா அந்த எண் என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு ஃபார்முலா டிசைன் பண்ணுவோம். அந்த எண் என்னென்னு தெரில. அப்போ எக்ஸ் இன்டு 40%. அப்போ 40/100ன்னு எழுதிக்கலாம். 10%, 40%ல் 10% தானே கேட்டிருக்காங்க. அப்போ இல் வந்திருக்கு. அப்போ பெருக்கல் 10/100 அப்படின்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 40%ல் 10% எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 10. அப்போ ஈக்குவலுக்கு வந்தோன்னா அந்த 10 எழுதிக்கலாம். 40/100ல் 0க்கு 0 அடிச்சிடுவோம். 2 2 4 I 2 10 அப்படின்னு அடிச்சிடலாம். 10/100ல் 0க்கு 0 அடிச்சிடலாம். இப்போ எக்ஸுக்கு பெருக்கல் உள்ளது ஈக்குவலுக்கு அந்தண்ட போகிறப்ப தலையீழியாக மாறும். அப்போ 10 பெருக்கல் 5/2 10/1ன்னு மாறும். 2 2 I 2 10 அடிச்சிடலாம். I 5 25 25 × 10 250. அப்போ எக்ஸோட வேல்யூ 250. அந்த எண் 250. ஏயின் 3% என்பது பியின் 12%ற்கு சமம் எனில் ஏயின் 12% என்பது பியின் எத்தனை சதவீதத்திற்கு சமம்? ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஏயின் 3% என்பது பியின் 12%ற்கு சமம். அப்போ 3% ஈக்குவல் டு 12%. 1 3 4 12. அப்போ ஏ 1 பங்கு, பின்றது 4 பங்கு. கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க? ஏயின் 12% என்பது பியின் எத்தனை சதவீதத்திற்கு சமம்? அப்போ 1 பங்கை 12ஆல் பெருக்குங்க, 12ன்னு கிடைக்கும். பி 4 பங்கை 12ஆல் பெருக்குங்க, 4 12 48. 48% தான் இந்த கணக்கு ஆன்சர். 1 கிலோகிராமிற்கு 4 கிராம் என்பது எத்தனை சதவீதம்? இது மாதிரி கணக்கு கொடுத்துருந்தாங்கன்னா கிலோகிராமை கிராமுக்கு மாற்றணும். 1 கிலோகிராம் அப்படின்றது 1000 கிராமுக்கு சமம். 4 கிராம்ன்றது எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க. அப்போ 4/1000 பெருக்கல் 100. எப்பயுமே கணக்கில் எத்தனை சதவீதம் அப்படின்னு வார்த்தை முடிஞ்சதுன்னா பெருக்கல் 100ன்னு அர்த்தம். சரியா? சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் பெருக்கல் 100ன்னு போடணுமா இல்லை வகுத்தல்ல 100 போடணுமா அப்படின்றது குழப்பம் வரும். இதுவே 1 கிலோகிராமில் 4% எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவு அப்படின்னா வகுத்தல்ல அந்த 100 வரும் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுங்க. இப்போ கணக்குக்கு வந்திருக்கேன். 4/1000 பெருக்கல் 100. 00க்கு 00 அடிச்சிடலாம். அப்போ 4/10 இருக்கும். 2 2 4 I 2 10. 2/5 இருக்கும். 1 5 5. மேலே புள்ளி வச்சுக்கிட்டு 0 போட்டுறணும். 20ன்னு இருக்கும். 4 5 20. அப்போ 0.4 தான் விடை. 0.4%. ஒரு எண்ணை 14% அதிகரித்தால் 342 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. கணக்கில் எத்தனை சதவீதம் அதிகரித்தாலும் கொடுத்துருக்காங்க? 14%. அப்போ கொடுத்துருக்க நம்பர் 114%. அப்போ கொடுத்துருக்க நம்பர் 342 வகுத்தல் 114ன்னு போடுங்க. 1% கிடச்சிரும். 1% பெருக்கல் 100 அந்த எண்ணு கிடச்சிரும். இப்போ கணக்கை பாருங்கள். 342 வகுத்தல் 114 அடிச்சிங்கன்னா 3ன்னு வரும். 3 × 100 300. அந்த எண் 300.